வணக்கம். சாய் மீடியா செய்திகள். கடலில் குடிபோதையில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கிய சென்னை ஆசாமி. மேலும் தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டி மீட்கப்பட்டார். புதுச்சேரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் அளித்தனர். கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் உட்பட பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தாவேகா ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது என்றுதான் இப்பொழுதும் சிலர் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி உளுந்தூர்பேட்டையில் வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன், நடந்து முடிந்த தேர்தலில் திமுக 60 பேருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி 3 பேருக்கு தான் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை. அதை பெரிதாக்கி இந்த கட்சியை உடைக்க சிலர் முயற்சி செய்தனர் என்றும் அது பலிக்கவில்லை என்றும், மேலும் திமுக அதிக தொகுதிகள் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் காரணம், இதற்கு ஆதாரம் உள்ளது என்றார். அதிமுகவிற்கு 47 இடங்கள் தான் கிடைத்தது. அந்த கட்சிக்கு சுமார் 20 இடங்கள் இழப்பு என்றும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% 4% தான் வாக்குகள் கிடைத்தது என்றும், பாரதிய ஜனதா 11.5% 2.5% குறைந்துவிட்டது என்றும், எல்லோருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதையும் சுட்டிக்காட்டிய அவர், அதையெல்லாம் யாரும் பேசவில்லை. தாவேகா ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது என்பதுதான் இப்பொழுது சிலர் உள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் ரவிக்குமார் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன், புதுவை முதன்மை செயலர் அரிமா தமிழன் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினர். புதுச்சேரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் அளித்தனர். 80வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் கரியமாணிக்கம் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தியது. கரியமாணிக்கம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்த இந்த முகாமிற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் ரைசுல், மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அகமது உசேன், கிளை நிர்வாகிகள் சர்பேன்கான் மற்றும் இப்ராஹிம் கான் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் இரத்த தானத்தின் அவசியம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் தங்களது இரத்தத்தை தானமாக வழங்கினர். இரத்த தானம் செய்த அனைவருக்கும் திருக்குரான் தமிழாக்கம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. முகாமில் பங்கேற்ற பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர் மற்றும் ஜூஸ் உட்பட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் மற்றும் இரத்த தானம் செய்தவர்களுக்கு ஜிப்மர் அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் சுமார் 1.48 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். மூலக்குளத்தை சேர்ந்தவர் குறைந்த விலையில் டிஜிட்டல் நாணயம் வழங்குவது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது அது தொடர்பான விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் 1000 டிஜிட்டல் நாணயங்களை அனுப்புவதற்கு முன்பணமாக ரூபாய் 94,000 செலுத்தும்படி தெரிவித்திருந்தார். இதை நம்பி பணம் செலுத்திய நிலையில் டிஜிட்டல் நாணயம் எதுவும் அவருக்கு வரவில்லை. அதற்கு பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் 4,999 ரூபாயையும், பாகூரை சேர்ந்த பெண் ஒருவர் 12,000 ரூபாயையும், கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 38,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 1,48,999 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் உட்பட பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்திடும் வகையிலும், உயிரோடு இருக்கும் கார்கில் போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் 27வது ஆண்டாக கார்கில் வெற்றி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் கார்கில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சிவக்கொழுந்து, ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தலைமை செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், முப்படை தளபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடந்த மக்கள் மன்றத்தில் 29 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்திடும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்கள் மத்தியில் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். தவளக்குப்பம் ஸ்டேஷனில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், சைபர் கிரைமில் சீனியர் எஸ்பி ராகவ், போக்குவரத்து வடக்கு பிரிவில் சீனியர் எஸ்பி திவ்யா, ரச்சனா சிங், பக்தவச்சலம், காரைக்காலில் சீனியர் எஸ்பி வினய்குமார் கட்ச் மற்றும் கோட்டுச்சேரியில் எஸ்பி சுபம் சுந்தர் கோஷ் மற்றும் திருமலைராயன்பட்டினம் ஸ்டேஷனில் எஸ்பி மர்த்தினி, சோலைநகர் ஸ்டேஷனில் எஸ்பி ஸ்ருதி பாராகட்டி மற்றும் காற்றடிக்குப்பம் எஸ்பி சுப்பிரமணியம், ஏனம் எஸ்பி வரதராஜன், மாஹி எஸ்பி தனசேகரன் உள்ளிட்டோர் அந்தந்த காவல் நிலையங்களில் பொதுமக்கள் மத்தியில் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்கள் மத்தியிலிருந்து 65 புகார்கள் பெறப்பட்டு 29 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மாணவர்களுக்கு புத்தக சுமையை குறைக்கும் வகையில் பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்படும் என்று புதுச்சேரியில் தமிழக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். புதுச்சேரி கொம்பாக்கத்தில் உள்ள அமலோற்பம் லூர்து அகாதமி பள்ளியில் 10ஆம் வகுப்பு +2 நீட் மற்றும் JEE தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி கலையரங்கில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய தமிழக கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் பாடப்புத்தகங்களை மாற்றியமைக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கணித பாடம் கூட கதையின் மூலம் இருக்கும் வகையில் பாடப்புத்தகங்கள் வடிவமைக்கப்பட உள்ளது என்றும், செயற்கை நுண்ணறிவு மட்டுமின்றி இயற்கை நுண்ணறிவையும் மாணவர்கள் பயன்படுத்திடும் வகையில் புதிய பாடநூல்கள் இருக்கும் என்றும், வெகு விரைவில் தமிழ்நாட்டின் மொத்த கல்வி திட்டமும் குழந்தை மைய கல்வியாக மாறப்போகிறது என்றும் தெரிவித்தார். முன்னதாக பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை தமிழக அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். இதில் ரவிக்குமார் MLA, அமலோற்பவம் பள்ளி குழும தாளாளர் லூர்துசாமி, பத்திரிகை நிர்வாகி வெங்கட்ராமன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் தமிழக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். காரைக்காலில் பொதுமக்கள் புகார்களுக்கு ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என SSP வினய்குமார் உறுதியளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் தங்களது குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக தெரிவித்து தீர்வு பெறலாம் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெட்ச் தெரிவித்தார். கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் மத்தியிலிருந்து மோசடி, குடும்ப தகராறு, தெருநாய் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் பெறப்பட்டது. இந்த புகார்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் திருநள்ளாற்றில் நடைபெறவுள்ள தருமை ஆதீன விழாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிடக் கோரி இந்து முன்னணி சார்பில் மனு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு ரத்து தொடர்பாக சட்டப்பேரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என நாஜிம் MLA வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் நாஜிம், நீட் தேர்வு ரத்து தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு மேலாகியும் சட்டப்பேரவை கூட்டப்படாதது, சபாநாயகர் தேர்வு நடைபெறாதது மற்றும் அமைச்சர்களுக்கு முழுமையான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாதது குறித்து அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர்களின் இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்தால் அவருக்கு ஆதரவாக திமுக MLAக்கள் துணை நிற்பார்கள் என்றும் நாஜிம் MLA தெரிவித்தார். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் சுதேசிமில் அருகே சனிக்கிழமை மாலை நடந்த நிகழ்வில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்கள் மற்றும் டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையின் அடக்குமுறைக்கு ஆளான மாணவர்களுக்கும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதையொட்டி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி தலைமை தாங்க
தலைவர் முருகன் நோக்கவுரையாற்றினார். மாணவர் பெருமன்ற பொருளாளர் ஆகாஷ் நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர் பெருமன்றம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலில் குடிபோதையில் குளித்துக் கொண்டிருந்தபோது அலையில் சிக்கிய சென்னை ஆசாமி, மேலும் தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டி மீட்கப்பட்டார். சென்னையை சேர்ந்தவர் ஸ்ரீபன், வயது 32. இவர் தனது நண்பருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்திருந்தார். நேற்று மாலை தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதிக்கு சென்ற ஸ்டீபன் அதிக குடிபோதையில் பாதுகாப்பு எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கி குளித்துள்ளார். அப்போது ராட்சத அலையில் சிக்கிய ஸ்டீபன் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டனர். இதனை அடுத்து அங்கிருந்த லைஃப் கார்டு ரமேஷ், சுந்தர் உள்ளிட்டோர் கடலில் இறங்கி ஸ்டீபனை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நண்பருடன் மீண்டும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதேபோன்று நாமக்கல்லை சேர்ந்த 63 வயது மூதாட்டி நேற்று புதுச்சேரியில் நடந்த உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். அங்கு உறவினர்களிடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக மனமுடைந்த அவர் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து மாலை 6 மணி அளவில் சீகல்ஸ் ஓட்டல் பின்புறம் உள்ள கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த லைஃப் கார்டு முத்துக்குமார் மற்றும் கடலோர காவல் படையினர் மூதாட்டியை மீட்டனர். அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்து அவர்களை வரவழைத்து அறிவுரை கோரி அனுப்பி வைத்தனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மஞ்சள் நீராட்டு விழா, திரளான பக்தர்கள் வழிபாடு. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரமோற்சவ விழா ஆனி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அதனை அடுத்து தினமும் சுவாமி சிறப்பு மின் அலங்காரத்தில் திருவிது விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான பக்காசுரனுக்கு சோறு போடுதல், ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியவை வெகு விமர்சையாக நடந்ததை அடுத்து தீமிதி திருவிழாவின் நிறைவு நிகழ்வாக நேற்று மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. தீமிதி உற்சவத்திற்கு பின்பு அம்மன் குளிர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ஆன்மீக நிகழ்வில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களின் துயரங்கள் நீங்கி ஊர் சுபிட்சம் பெற வேண்டி மஞ்சள் நீரால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. வீதி உலா வந்த அம்மனுக்கு பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் தீபாராதனை காட்டி வழிபட்டனர். மேலும் மஞ்சள் நீராட்டு விழாவை ஒட்டி இளைஞர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி மேலதாளங்களுடன் ஆடி பாடி அம்மனை உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்வில் உபயதாரர்களான வன்னியர் சமூகத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்து வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் வன்னியர் சமூகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் கல்வியாண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி மற்றும் பாராட்டு விழா, முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா என இருபெரும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. காலை 9:15 மணி முதல் பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் பாக்யலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஆசிரியர்களான தெய்வநாயகம், ராமதாஸ், மோகனம், முரளிதரன், ராமலிங்கம், பலுஸ்தீன் மற்றும் எழிலரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கரி தேவி, மாரியம்மாள், லதா தணிகாசலம், சுப்பிரமணியன், வேலுசாமி, பாஸ்கர், மாரியம்மாள், ராமகிருஷ்ணன், மலர்விழி மற்றும் ஜீவானந்தம், சரவணன், இந்திரா மற்றும் சண்முகப்பிரியா உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இதனை அடுத்து 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் பிற்பகல் மதிய உணவு வழங்கப்பட்டது. கடலில் குடிபோதையில் குளித்துக் கொண்டிருந்தபோது அலையில் சிக்கிய சென்னை ஆசாமி, மேலும் தற்கொலைக்கு முயன்ற மூதாட்டி மீட்கப்பட்டார். புதுச்சேரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் அளித்தனர். கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் உட்பட பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.